ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜான்சனா. இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்கிற தமிழ் விடுத்தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. கவிதை அதற்கு ஒரு கருவி. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் விடுத்தூது. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன சிற்றிலக்கியத்தில் விரவியுள்ளன. இந்த தமிழ் விடுத்தூதில் உள்ள முக்கியமான கேள்விகளை பற்றி வாங்க பார்க்கலாம். தித்திக்கும் தெல்லுமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவு என்றும் 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்தது என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியே நான் சிந்துமே என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்க்கும்போது தமிழ் விடுத்தூது. மறுபடியும் ஒரு வாட்டி படிக்கிறேன், கேளுங்க. தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், கொடுப்பாயிற்கு உணவு என்று 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்தது என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியே நான் சிந்துமே என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்க்கும்போது தமிழ் விடுத்தூது. இதுல சொல்லும் பொருளும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வதனா பகுதியாக வதனா இருக்கு. நான் 2 வாட்டி வதனா சொல்றேன், நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது குரம், பல்லு இவையெல்லாம் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. குரம் எவ்வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது சிற்றிலக்கிய வகை நூல்களில் ஒன்று. பல்லு அப்படின்றது பார்க்கப்படும் போது சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்றுதான். 3 இனம் என்னவென்று பார்த்தால் துறை, தாழிசை, விருத்தம். 3 இனம் என்னன்னு பார்க்கும்போது துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பெல்லாம். திறமெல்லாம் அப்படின்னா என்ன பொருள்? சிறப்பெல்லாம். சிந்தாமணி என்பது 2 வதனா குறிக்கும். அதாவது சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வகையை குறிக்கும். இல்லைனா சிதறாத மணி என்னும் அதனா பொருளையும் அதனா குறிக்கும். சிந்தாமணி என்றால் சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு பொருளையும் குறிக்கும். மற்றொரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சிதறாத மணி அப்படின்னு சொல்லிட்டு அதனா குறிக்கும். சிந்து அப்படின்னா என்ன பொருள்? ஒரு வகை இசைப்பாடல். சிந்து அப்படின்னா என்ன பொருள்? ஒரு வகை இசைப்பாடல். அதாவது நார்மலா மனிதர்களுக்கு இருக்கும் குணங்கள் 3, தேவர்களுக்கும் இருக்கும் குணமும் 3 தான். அதாவது சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குணங்களை கொண்டிருக்கு. அதாவது சத்துவம் அப்படின்னா வதனா என்ன பொருள் பார்க்கும்போது அமைதி, மேன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியா வதனா இருப்பாங்க, மேன்மை அடைந்தவர்களாக இருப்பாங்க, அதுதான் வதனா சத்துவம். ராசசம்னா வதனா போர்க்குணம் கொண்டவர்கள், தீவிரமான செயல்களை வதனா செய்பவர்கள். தாமசம் அப்படின்னா தாமமா ஒரு வேலையை செய்யறானா அவன் சோம்பேறி தானே, அப்ப தாமசம் அப்படின்னா வதனா சோம்பல், தாய்மை போன்றவற்றை குறிக்கும். ஆனால் தமிழுக்குரிய குணங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கப்படும் போது 10 குணங்களை பெற்றுள்ளது தான் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னவென்று பார்த்தால் செறிவு, சமநிலை முதலியான 10 குணங்களை கொண்டதுதான் வதனா தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக குணம் என்பது 3. அது என்னன்னு பார்க்கும்போது சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்னு சொல்லிட்டு, சத்துவம் அப்படின்னா வதனா அமைதி, மேன்மை, ராசசம் அப்படின்னா வதனா போர், தீவிரமான செயல், அதுவே தாமசம் அப்படின்னா சோம்பல், தாய்மையை குறிக்கும். அது தமிழுக்குரிய குணங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கப்படும் போது 10 குணங்களை கொண்டிருக்கு. செறிவு, சமநிலை முதலியான 10 குணங்களை கொண்டிருக்கிறதாக சொல்றாங்க. வண்ணங்கள் பொதுவாக எத்தனை? 5. வண்ணங்கள் பொதுவாக எத்தனை அப்படின்னு பார்க்கப்படும் போது 5. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெள்ளை, சிவப்பு, கருப்பு, பச்சை என வண்ணங்கள் வதனா 5ஆக இருக்கிறது. ஆனால் தமிழில் கொண்டுள்ள வண்ணங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கப்படும் போது 100 வண்ணங்களை கொண்டுள்ளதுதான் தமிழ். குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் 100 வகையான வண்ணங்களை கொண்டுள்ளது எதுன்னு பார்க்கப்படும் போது தமிழ். ஓகேவா? அதாவது குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் 100 வண்ணங்களை கொண்டுள்ளது எதுன்னு பார்க்கப்படும் போது தமிழ். ஊனரசம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்க்கப்படும் போது குறைவுடைய சுவை. ஊனரசம் அப்படின்னா வதனா குறையுடைய சுவை. அதே நவரசம் அப்படின்னா 9 வகையான சுவை. நாவில் சுவைக்கப்படும் சுவைகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கப்படும் போது 6. அதுவே காதில் சுவைக்கப்படும் சுவைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்க்கப்படும் போது 9 அப்படின்னு சொல்லுவாங்க.
அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீரம், அச்சம், ஈர்ப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை என்பது காதில் கேட்கப்படுகின்ற 9 வகையான சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பு என்றால் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கப்படும்போது அழகு என்பதை குறிக்கும். ஆனால் தமிழ் எத்தனை அழகுகளை கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படும் போது 8 அழகுகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கன்னி 3 சுழி இன்னு 3 சுழி நீ. கன்னி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்க்கப்படும் போது 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதுபோல தமிழ்ல 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும், முக்கியமா நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எதுகையால் தொடுக்கப்படும் அதனால் செயல்தான் கன்னி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கன்னி என்பது என்னன்னு பார்க்கும்போது தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை தான் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்கப்படும் போது முத்துக்கனி என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது உருவகம். ஓகேவா? முத்துக்கனி அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது உருவகம். அதாவது ஒரு சில நேரங்களில் உருவகங்களில் கூட என்ன ஆகும், வல்லினம் மிகும். இது முத்துக்கனி வென்றது வல்லினம் மிகும் என்னும் உருவகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவே தெல்லமுது இது இலக்கண குறிப்பு என்னன்னு பார்க்கப்படும் போது பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈடுகட்ட எதிர்மை, அதாவது குற்றமில்லா அப்படின்னா ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திலும் வல்லினம் மிகும். ஆனால் இதில் மிகாததுக்கு காரணம் அதுக்கு ஒன்று இருக்கு. நிலைமொழியினுடைய, அதாவது வறுமொழியினுடைய முதல் எழுத்து கசதப்ப ஏதாவது ஒன்றில் கொண்டு ஸ்டார்ட் ஆகியிருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னும் என்ன ஆகும், வல்லினம் மிகும். ஓகேங்களா? நா கூட்டல் சுவைனா நாச்சுவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது செவிகள் உணவான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்க்கும்போது 4ஆம் வேற்றுமை தொகை. செவிகள் உணவான அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வேற்றுமை தொகை. அதுவே சிந்தாமணி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஏன்னா வல்லினம் மிகிறத பத்தி நான் எங்க சொன்னேன் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா நம்ம படிக்கிற போது இலக்கண குறிப்பு படிக்கும்போது எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டோம்னா ஈஸியா வல்லினம் மிகும் இடங்களை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பகுபத உறுப்பிலக்கணம் கொள்வார் அப்படின்னு பார்க்க போகும்போது கொல் குட்டல் இவ்வு குட்டல் ஆர். ஓகேங்களா? கொல் குட்டல் இவ்வு குட்டல் ஆர். ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. இவ் என்பது எதிர்கால இடைநிலை. உணர்ந்த இது எளிமையாக இருக்கும். உணர் குட்டல் இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதாவது தூது என்பது எவ்வகை நூல்களில் ஒன்று? 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. தூது என்பது 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்க்கும்போது இந்த தூதுதான். வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எல்லாம் பார்க்கப்படும் போது தூதுதான். ஓகேவா? தலைவன் தலைவர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதலாக வந்து ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவதுதான் தூதுவுடைய இலக்கணமாக கருதப்படுகிறது. அதாவது தலைவன் தலைவர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் அன்பு செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதலாக வண்டு ஈராக மொத்தம் எத்தனை தூது விடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 10 தூது விடுறது தான் தூதுவினுடைய இலக்கணமாக கருதப்படுகிறது. தூது எப்பாவினால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது கலிவெண்பாவினால் ஆனது. தமிழ் விடு தூது என்பது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணுறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழையே தூது விடுவதாக அமைந்துள்ளது. அப்போ தமிழ் விடு தூதுல என்னன்னு பார்க்கும்போது மதுரை சொக்கநாதர் மீது தமிழையே தூது விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுவே தமிழ் விடு தூதுவினுடைய கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்க்கப்படும் போது 268. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் விடு தூதுவை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு பார்க்கும்போது உவேசா 1930. இதனுடைய ஆசிரியர் யார் என்றும் தெரியவில்லை. ஓகேவா? இந்த கேள்வியை நான் மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கிறேன். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேன். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்தது என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியது நான் சிந்துமி என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்க்கும்போது தமிழ் விடு தூது. குரம் பல்லு எவ்வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்க்கப்படும் போது 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. 3 இனம் எது அப்படின்னு பார்க்கப்படும் போது துறை தாழிசை விருத்தம். திறமெல்லாம் சிறப்பெல்லாம். சிந்தாமணி அப்படின்னா 2 பொருளை குறிக்கும். ஒன்று சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை குறிக்கும். சிதறாத மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருளையும் குறிக்கும். சிந்து என்றால் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கப்படும் போது இசைப்பாடல். சிந்து என்றால் என்ன பொருள்? இசைப்பாடல். அதாவது பொதுவாக மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கின்ற குணங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கப்படும் போது 3 குணம். அது என்னன்னு பார்க்கப்படும் போது சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்துவம் அப்படின்னா அமைதி மேன்மை. ராசசம் அப்படின்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கிறது. அதுவே தாமசம் அப்படின்னா சோம்பல் தாய்மையை குறிக்குது. அதுவே 10 குணம் என்ன அப்படின்னு பார்க்கப்படும் போது செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்களை கொண்டதுதான் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக வண்ணங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கப்படும் போது 5. அது வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. தமிழுக்குரிய வண்ணங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கப்படும் போது 100. அது குறில், அகவல், தூங்கிசி வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் 100 வண்ணங்களை கொண்டிருப்பது தான் தமிழாக கருதப்படுகிறது. ஊனரசம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்க்கப்படும் போது குறையுடைய சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. நவரசம் அப்படின்னு பார்க்கப்படும் போது 9 வகையான காதில் கேட்கப்படுகின்ற சுவையை பற்றி சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கப்படும் போது வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகியவை 9 வகையாக சுவையாக சொல்றாங்க. ஓகேவா? வனப்பு என்றால் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கப்படும் போது அழகு என்பது பொருள். ஓகேங்களா? அதாவது தமிழ் கொண்ட வனப்புகளின் எண்ணிக்கை, அழகுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்க்கப்படும் போது 8. முத்திக்கனி இலக்கண குறிப்பு உருவகம். தெல்லமுது இலக்கண குறிப்பு பண்பு தொகை. குற்றமில்லா மற்றும் சிந்தாமணி இதை இலக்கண குறிப்பு என்னன்னு பார்க்கும்போது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நான் ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான அப்படின்னா செவிக்கு உணவான, அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை. கொல்வார் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு பார்க்கப்படும் போது கொல்வார் கொல் குட்டல் இவ்வு குட்டல் ஆர். இதில் கொல் என்பது பகுதி, இவ் என்பது எதிர்கால இடைநிலை மற்றும் ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்த பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு பார்க்கப்படும் போது உணர் குட்டல் இத்து, இந்து குட்டல் இத்து குட்டல் ஆ. இதுல உணர் என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து இந்தானது ஒன்று மற்றொன்றாக மாறியது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ என்பது பெயரச்ச விகுதி. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்க்கும்போது தூது. தூது என்பது எவ்வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்க்கப்படும் போது 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. தலைவன் தலைவர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால்வதனா செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாளிகை வாங்கி வருமாறு அன்னம் முதலாக வண்டு ஈராக மொத்தம் எத்தனை தூது விடுவதாக கருதப்படுகிறது? 10 தூது விடுவதாக கூறப்படுவதுதான் தமிழ் விடு தூதாக கருதப்படுகிறது. இந்த தூது எப்பாவினால் ஏற்றப்படுவது அப்படின்னு பார்க்கப்படுவது கலிவெண்பாவனால் ஏற்றப்படுவது. தூது என்பது எப்பாவினால் ஏற்றப்படுவது அப்படின்னு பார்க்கப்படும் போது கலிவெண்பாவனால் ஏற்றப்படுவது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது பெண்ணொருத்தி காதல் கூறி வருமாறு தமிழை தூது விடுவதாக அமைந்த நூல் எதுன்னு பார்க்கும்போது தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதுவினுடைய கன்னிகளின் எண்ணிக்கை 268. ஓகேவா? இந்த தமிழ் விடு தூதுவை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு பார்க்கும்போது உவேசா 1930. இந்த தமிழ் விடு தூதுவின் ஆசிரியர் தெரியவில்லை. அது மட்டும் இல்லாம கண்ணி 3 சுழியின்னு 3 சுழினி. கண்ணி அப்படின்னா 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். அது போல தமிழ்ல 2 அடிகள் கொண்ட எதுகியால் தொடுக்கப்படும் செயல் வகை கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல இருக்கிற கேள்விகள் அவ்வளவுதாங்க. இதுல இருக்கிற முழுமையான கேள்விகள் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தா சோழா பயிற்சி மையம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல நான் ஏதாவது தப்பாக பதில் குறிப்பிட்டு இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதிலிருந்து விடைபெறுவது உங்களின் ஜான்சினா. நன்றி, வணக்கம்.